சென்னை நுளம்பூரில் தனியார் கல்லூரி மாணவனை கடத்தி அறையில் வைத்து சித்திரவதை செய்து நகை பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சென்னையில கல்லூரி மாணவர் ஒருவர் அவரது உடன்படிக்கூடிய நண்பர்களால் கடத்தப்பட்டு திருவேற்காட்டில் உள்ள ஒரு அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு நகை, பணம் ஆகியவற்றை பறித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடலில் பல்வேறு காயங்களோடு தற்போது திருமங்கலம் தனியார் மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவமனை கொடுத்த புகாரின் அடிப்படையில நொழும்பூர் போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எஸ்ஆர்எம் கல்லூரியில் பயின்று வரக்கூடிய ஆகாஷ் என்ற கல்லூரி மாணவர்களை அவர் உடன் படிக்கக்கூடிய நண்பர்களை கடத்தி சென்று திருவேற்காடில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாகவும், மேலும் அவரிடம் இருக்கக்கூடிய நகை மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டு அவரை மதுரவாயல் ஏரிக்கரை அருகே மீண்டும் இறக்கிவிட்டு சென்று விட்டதாகவும், உடலில் காயங்களோடு வந்த அவரது தந்தை உடனடியாக திருமங்கலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்ததாகவும், அங்கு அவருக்கு உடலில் உள்ள காயங்களை கண்டு அவருக்கு மூளையில் ஸ்கேன் செய்வதற்காக முதற்கூடிய ஸ்கேன் சென்டருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் கடத்தல் சம்பவம் என்பதனால காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தின் பேர நுளம்பூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டார்கள். காதல் விவகாரத்துல இந்த கடத்தல் சம்பவம் நடைபெற்றதா அல்லது கஞ்சா விவகாரத்துல இந்த கடத்தல் சம்பவம் நடைபெற்றதா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும், கஞ்சா விற்பனையில இரு தரப்புக்குள்ள ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இந்த கடத்தல் சம்பவம் நடந்திருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகாஷிடமும் இது குறித்து மருத்துவமனையில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி புகாரை பெற்று வருகிறார்கள். கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற நண்பர்கள் யார் என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும், தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.